மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். நமது மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடகத்துறை மற்றும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி இணைந்து நடத்தும் என் குடிசில் ஒரு குடில் சீசன் 2. இங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய செட்டுக்கு யார் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா டாப் 7 கண்டஸ்டன்ஸ். என்னடா இது புதுசா டாப் 7 கண்டஸ்டன்ஸ்லாம் சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? அட ஆமாங்க, நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி சமூக ஊடகத்துறை மாபெரும் குடில் போட்டி நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 245 பேர் கலந்து கொண்டாங்க. உங்களுடைய ஆதரவு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் இருந்தது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் வீடியோ சொன்ன டேட்டை தாண்டி அனுப்பியிருந்தாலும் இந்த 245 பேரை தான் நம்மளுடைய நடுவர்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப 50 குடியில செலக்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த 50ல இருந்து தான் 3 வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து தரணும்னு சொல்லியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்மளுடைய நடுவர்களால முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் இருந்தது தான் சொல்லணும். இந்த 7 பேரை எங்ககிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த 7 குடிலின் சொந்தக்காரர்கள் தான் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. அதனுடன் சேர்த்து அந்த 50 குடில் சொல்லியிருந்தல, அதுல அதிக லைக்ஸ் பெறும் ஒரு நபருக்கு சிறப்பு பரிசுன்னு சொல்லியிருந்தோம். அந்த பரிசை தட்டி சென்றவர் யார் தெரியுங்களா? கோயம்புத்தூரை சேர்ந்த ஜெஸ்னா ஜூலியட் என்பவர். சோ உங்கள் அனைவரின் சார்பாக 8 போட்டியாளர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வெல்கம் ஆல், வெல்கம் டு மாதா டிவி செட். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சூப்பர். உங்களெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் என் குடிசில் ஒரு குடில் அப்படின்ற ஒரு போட்டியில் நீங்கள் 245 பேரில் 50 ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க. அதுலேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. அந்த 50லேருந்து டாப் 7 ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, அதுலேயும் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டுகள், உங்களுக்காகவே ஒரு சிறப்பு பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இத்தனை பேரை கடந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய படைப்புகள் அந்த அளவுக்கு இருந்திருக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதற்கான சாட்சி தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களதுலேருந்து ஆரம்பிப்போம். உங்கள் பெயர், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் மேம். என் பேர் மரிய செல்வம். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். சூப்பர் மேம். நீங்கள்? என் பேர் ஜெஸ்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே மேம். I am Dr. Chandran. I am a senior ENT consultant. I am coming from Santom, Madras. நான் அபிஷேக் கிறிஸ்டோஃபர், ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே சார். என் பேர் ஆரோக்கிய அபின்ஸ் அன்பு. நான் அம்பத்தூர், சென்னை சென்ட் ஜோசப் சர்ச்லேருந்து வரேன். என்னுடைய பேர் லாரன்ஸ், நான் பட்டாபுரம் அன்னை வேளாங்கண்ணி பேரிஷ். என்னோட பேர் பிரவீன் ஜெயஸ்தாஸ், நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்திருக்கேன். சூப்பர். என் பேர் லியோ சார்லஸ், நான் மன்னார்குடி கர்த்தனாபுரம் பங்குலேருந்து வந்திருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ எல்லோரும் சில பேர்லாம் நீங்களாம் தூரத்துலேருந்துலாம் வந்திருக்கீங்க மாதா டிவிக்காகவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறது. அண்ட் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட ஓப்பன் டு ஆல் தான் கொஸ்டின்ஸு, சரிங்களா? ஸோ அதனால் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கேன். ஓகே, கேட்கலாமா? ஏன் ஸ்கூல் பசங்க இந்த டீச்சரை பார்த்தோன்னே ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏன் பதப்பதப்பாக இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. சரி, ஓகே. இல்லைன்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு மேம் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். மாதா டிவியில் இந்த என் குடிசில் ஒரு குடில் கடந்த ஆண்டும் நடந்தது, இந்த ஆண்டும் நடந்திருக்கு. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணதா இல்லை முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதை கூட சேர்த்து நீங்கள் வீட்டில் குடில் வைக்கிற பழக்கம் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? வீட்டில் குடில் வைக்கிற பழக்கம் 21 வருஷமா இருக்குது. அது கான்செப்ட் நான் பார்த்ததுனால இல்லை, மாதா சேனலில் ரொம்ப பார்த்துனே வருவோம். இது வருஷமாக பார்த்துன்னு வருவோம். அது லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம். அன்லக், எங்களுக்கு இது இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் லக்காக வந்துட்டோம். அதனால நான் மாதாவுக்கு தலை வணங்குறேன், மாதா சேனலுக்கும் தலை வணங்குறேன். சூப்பர் மேம், சூப்பர் மேம். அதான் லாஸ்ட் டைம் விட்டது இந்த வாட்டி பிடிச்சிட்டீங்க. ஆமாம், வெரி குட். இந்த வருஷம் வந்துட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு 15-20 இயர்ஸாகவே குடில் வச்சுட்ருக்கோம் வீட்டில். ஸோ வருஷம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஓகே. நான் ஒரு 10 வயசுலேருந்து குடியில் வச்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 65 வருஷமாக வச்சிட்ருக்கேன். ஸோ முதல்லாம் ஒரு மழை வைக்கிற இடம் வச்சு அதாட்டு தான் பண்ணியிருந்தோம். இப்போ லாஸ்ட்டு 25 இயர்ஸாக தீ மூட வைக்க ஆரம்பித்தேன். மாலாட்டைகளை இது போன வருஷம் முந்தின வருஷம் ஒரு இதாட்டம் வச்சாங்க, அதில் வி காட் ப்ரைஸ். சூப்பர் சூப்பர். ஓகே சார், ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வருஷம் குடில் வைக்கிறது தான். நான் சின்ன வயசில் இருக்கும் போதே இருந்து எங்கள் அப்பா எனக்காண்டி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது குடில் வைக்கிறது ஆசைப்படுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா வச்சுட்டு இருந்தாரு. இப்போ அப்படியே நானும் சேர்ந்து அப்படியே வச்சுட்ருக்கேன் குடில். ஸோ இது ஒரு ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக குடில் வச்சுட்ருக்கோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். குடில் வைக்கிறது லைக் ஒரு பாஸ்ட் 20 to 25 இயர்ஸாக வீட்டில் வச்சிட்ருக்காங்க அம்மா அப்பா. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மாதா டிவிக்கு கொடுத்தது. லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன் வீடியோஸ் எல்லாமே.
நல்லா இருந்துச்சு. பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கொடுக்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த டைம் வந்த உடனே சரி ஓகே இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நம்ம நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அனுப்பும்போது ஃபஸ்ட்டு பார்த்தது ஓகே 50ல் ஒரு குடிலாக வந்தால் போதுண்டு. பட் லைக்லி வென் ஐ காட் அ கால் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இட் டாப் டு தி வேர்ல்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நைஸ் நைஸ் சார். ஓகே, எங்களது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ட்ரெடிஷன் இருக்குது குடியில் வைக்கிறது வீட்டில். நான் எங்கள் அப்பா அவங்க வச்சு பார்த்து ஓகே, வளர்ந்துருக்கேன். பரம்பரையாக ஆமாம் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே, நான் ஒரு 13 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு 31 வயசு ஆகுது. நான் கண்டினியூஸாக ஒரு வருஷம் மிஸ் பண்ணால் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நான் அந்த ஃபாரினில் பண்ணுற அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணி அங்கே எப்படி அந்த கல்ச்சரில் பண்ணுறாங்களோ அதை மோட்டிவேஷனாக எடுத்து Okay. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வாட்டியும் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ட்டிசிபேட் நான் பண்ணது? இது செகண்ட் இயர், லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். செகண்ட் இயர். ஓகே, சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள். சின்ன பிள்ளைலேருந்து நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்கில். அப்புறம் எங்கள் அப்பா பண்ணார். அப்புறம் நான் எனக்கு 41 வயசு ஆகுது. நான் ஒரு 40 வருஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா இதுக்காண்டியே ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் வீடெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. சும்மா சின்னோண்டு வீடு தான், டேபிள் போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா வர போ அப்படியே கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டு அப்புறம் வீடு கட்டி இதுக்காண்டியே அந்த இடத்த வீடு கட்டினேன். இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு வீடு கட்டினேன். இப்போ மாதா டிவியில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ சார். லாஸ்ட் இயர் கலந்துக்கிட்டேன் சார். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். சூப்பர் சார். அதான் பார்த்துருந்தோம் உங்களுடைய படைப்புகள்லாம், காளான்லாம் வச்சுருந்தீங்களா? இந்த வருஷம் என்ன இந்த செஞ்சீங்க? வருஷம் வந்து கிராமத்துக்கு செட்டப் மாதிரி கிராமத்து செட்டப். சூப்பர். அந்த காளான்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா இல்லை முடிஞ்சிச்சா? அதெல்லாம் எடுத்தாச்சு. சூப்பர் சார். ஸோ குடில் வைக்கிறதுன்றதே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் தான், சரிங்களா? அந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்து எது இருக்கோ இல்லையோ அந்த குடிலுன்றது ஒவ்வொரு கிறிஸ்தவர் வீட்லையும் அது இருக்கும். அது வைக்கும் போது உங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு? ஸோ உங்களுக்கு வந்து அந்த பசங்கள்லாம் சேர்ந்து வைக்கும் போது, குடும்பமாக நம்ம சேர்ந்து ஒரு சுருவத்தை வைக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு உங்க அது ரொம்ப சந்தோஷம். அது சொல்ல முடியாத சந்தோஷம். ஆனந்தம்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஆனந்தம் அது குடில் வைக்கிறது. அது வந்து பசங்கள்லாம் வந்துட்டு ஒன்னொன்று இது எடுத்துன்னு வா அதை எடுத்துன்னு வான்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து செய்ய வைக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமானது. பாரம்பரியமாக வர்றது நம்மளுடைய குடும்பத்தில் அது கொண்டு வர்றது, திருக்குடும்பத்தை கொண்டு வரோம் இல்லைங்களா வீட்டில். அது ரொம்ப சந்தோஷம். திருக்குடும்பத்தையே என் குடும்பத்தில் கொண்டு வந்துட்டேன். சூப்பர். நீங்கள் சொல்லுங்க மேம். இதுக்காகவே வந்துட்டு டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த செய்யலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 1 month ஃபுல்லாக குடிலுக்குன்னே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் குடில் வைக்கிறதுக்காகவே ஒரு மாதத்துக்கு அப்படியே ஃபுல்லாக ரெடியாக ஏதாவது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் யூஸ்வலாக அந்த டிசம்பர் 15லே முடிச்சிடுவேன். 15 முடிக்கிற காரணம் என்ன, கிராண்ட் சில்ட்ரன் இவங்கலாம் வரும்போது இந்த என்ஜாய். ஓகே, அந்த குடில பார்த்து சந்தோஷம் அடைவாங்க. நைபர்ஸு நிறைய பேர் வருவாங்க. எவ்ரிபடி அந்த இதை என்ஜாய். ஸோ ஆஃப்டர் 15th இது வந்துட்டு டில் பொங்கல் 15 முடியும் 1 month வச்சு. ஸோ அந்த ஃபெஸ்டிவ் மூட்லேயே இருப்பீங்க. மூட்லேயே இருப்போம். ஸோ இட் வில் ஆல்சோ சென்ட் த மெசேஜ் டு அதர்ஸ், எக்ஸ்பிளைன் நான் கிறிஸ்டின்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க அதை வந்து பார்த்து அதை ஒரு மெசேஜ் தெரியும் போது நமக்கு ஒரு மனதில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஜென்ரலாக வந்து குடில் வைக்கிறது வந்துட்டு டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போவே குடில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தீம் யோசிக்கிறது, அப்புறம் வந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு டிஸ்கஷன், அது வந்துட்டு ஒரு ஃபேமிலிலையுமே வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் டைம் மாதிரி அப்படியே மர்ஜ் ஆகிடுது. ஸோ அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். நம்ம ஒரு வேலையும் தேடி இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்ம கடவுளுக்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்ட் ஒர்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால எங்கள் அப்பா வந்துட்டு செய்யும் போதே வந்து காட்டுவார், இதெல்லாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு வேறு எதுலேயுமே வருமானு தெரில. குடில் செய்யும் போது அந்த 1 monthக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக இருக்கும்ல சார். அது ஒன்று எடுத்து வைக்கும் போதெல்லாம் அதுலேயும் ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட் இருக்கும். திட்டுவளோ எல்லாவளோ அது எல்லாமே அந்த அந்த சகிப்புத்தன்மையும் கூட சேர்ந்து வர்றது தான் கிறிஸ்மஸ்ல. அடடா, பிடிச்சிங்க பாரு பாயிண்ட். சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஓகே இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என் பையன் வந்து என்கிட்ட ஒன்று சொல்லும் போதும் கேட்கும் போதும் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ஓகே இப்படியும் வைக்கலாமா, அவங்க ஐடியாஸ் கொடுக்கறது. என் பையனாக இருக்கட்டும் இல்லை என் தங்கச்சி குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்தாலும் சரி ஓகே இவங்க ஹாப்பினஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்றது பண்ணுறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்லேருந்து கேரல்ஸ்க்கு வருவாங்க அன்பியத்துலேருந்து. ஸோ அன்பிய மக்கள் வரும்போது எப்படி இருக்கும், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். சூப்பர் சூப்பர் சார். எங்கள் வீட்டில் வந்து நான் எப்பவுமே ஒரு நவம்பர் சீசன்லேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அண்டு நம்ம பண்ணுறதை பார்த்து நம்ம பசங்க வளரணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம
அப்பா அம்மா பார்த்து அவங்க பண்ணுறத நம்ம அவங்களுக்கு ஸ்டாச்சுஸ் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்று ஒன்று பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம பசங்க வளரணும். இப்போ என் பையனுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. அவர் பார்க்குறாரு இப்போ என்னென்ன பண்ணுறாங்க என்னென்னு கேட்குறாரு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம யாருன்னா ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கனாலும் நம்ம வீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் ஏசப்பா வராருன்னும் போது நம்ம வீட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம மேக் பண்ணணும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ரூமே நான் கவர் பண்ணிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு, எந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ. அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீல், ஒரு சந்தோஷம். ஒரு ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வராருன்னும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிட்டீங்க ஒரு குடில் வைக்கணுன்றது. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள். அது கல்லறை திருநாள் வந்துட்டாலே எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் குடியில் செய்கிறதுக்கு. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் இதாக இருக்கும், போட்டியாக இருக்கும். யார் நல்லா வைக்கிறாங்கன்ட்டு? இல்லை அப்படி இல்லை, அவனும் நான் தான் செய்வோம். அவன் என்ன செய்கிறான் நான் என்ன செய்கிறான்னு போட்டியாக இருக்கும். அவன் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பான், நான் பாட்டிங்க அதை போட்டு அமுக்கி விட்ருவேன், கவுண்டம் பண்ணி படம் மாதிரி. ஓகே. அதோட சரின்னு சொல்லிட்டு சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக அப்படியே திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு நான் என் குடியில் செஞ்சது யாருன்னு பார்த்தா என் குழந்தைகள் 2 பேரும், என் ஒய்ஃபு. ஃபுல்லாக அவங்க குடில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அது மாதிரி ஆகிடும். அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பான், என்னோட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார், சூப்பர். நாங்கள் குடியில் செஞ்சு கற்றுக்கிட்டது வந்து சர்ச்சிலேருந்து தான் கற்றுக்கிட்டோம். சின்ன பிள்ளைலேருந்து குண்டூசி எடுத்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். போன வருஷம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோன்னே நிறையா எங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பங்குலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த வருஷம் என்ன பண்ண போகிறீங்கன்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சு போனாலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டோம், எங்கள் பிள்ளைங்களுக்காக தான் நான் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிருங்க பிள்ளைங்க, நான் செய்ய ஆரம்பிக்கிறோம்பான்னு. அப்புறம் அக்டோபர் மாதமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுலேருந்து இந்த வருஷம் போன வருஷம் வந்து பார்த்தோட நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மாதா டிவிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கும்ல, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கும். அது யாருன்னு தெரியாது. நம்ம எடுத்து ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களை மாதா டிவிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னோம். நாங்கள் சொன்னதுக்கு அப்படியா 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 அப்படின்ட்டு எங்கள் சர்ச்சில் வந்துட்டு சொன்னும்போது, ஐயோ இந்த சான்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இது போங்க, போய் பாருங்க அப்படின்ட்டு. போய் பார்க்குறதா, நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் என் பையன் செஞ்சதுக்கு பலன் கிடைச்சிது. ஆண்டவர் பலன் கொடுத்துட்டாரு. அது போதும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷமும் ஆனந்தமும், எங்கள் குடும்பத்தில் அன்னியிலேருந்து ஃபோன் வந்ததுலேருந்தே ரொம்ப ஆனந்தமும் சந்தோஷமாகவும் இருக்கோம். அந்த அளவுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்லேயே தான் இருக்கீங்க. கால் தரையில் இருக்குல்ல? இருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. ஸோ அப்லோட் பண்ணதுலேருந்து ஃபேமிலி மீட் பண்ணும் போதெல்லாம் டாபிக் இதுவாக தான் இருக்கும்ல, எல்லோரும் லைக் போட்டுருங்க, கண்டிப்பாக எல்லோரும் லைக் போடணுன்னு மாமா பண்ணார். அது எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிச்சு லைக் பண்ணி, ஸோ அந்த மாதிரி தான். இங்கே வர சொல்லும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி, எல்லாரும் கால் பண்ணி கேட்டாங்களா உங்களை? எல்லாரும் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணாங்க. மாமா பண்ணது அது ஒரு பண்ணதுக்கான ஒரு பலன் இருந்தது. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கள் சார். கிரிப்பு வச்சது தான் என் வேலை, நான் மற்றபடியே இல்லை. ஏன்னா ஒய்ஃப் தான் அது மாதா டிவிக்கு அமிச்சது, அதில் நரேஷன் பண்ணது எல்லாமே அவள் தான் பண்ணான். ஸோ அதனால் என்ஜாய் த பார்ட்டிசிபேஷன் தான் நினச்சேன். அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி உங்களை 50 இது யூடியூப்பில் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பட் அது 50ஓட தான் இருக்கும், அதுக்கு மேலே நமக்கு ஓகே. இப்போ திடீர்னு அப்புறம் வந்து இல்லை டாப் 8 வந்து இருக்காங்களாம், கூப்பிட்ருக்காங்க இதுக்குன்ட்டு. ஸோ வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு மாதா டிவி ஃபார் ரெகக்னைசிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாதா டிவின்றதை தாண்டி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம குடியில் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் டாப் 50 வந்ததுன்னப்போ சரி இன்னும் புஷ் பண்ணுறோம், நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. அப்புறம் டாப் 11 சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் வீட்டிலலாம் போய் சொன்னேன் நான், எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க வீட்டில். ஸோ நல்லா ஜாலியாக இருந்திருக்கீங்க இதெல்லாம் சொல்லி. இன்னும் நாங்கள் குடியில் எடுக்கல, ஆக்சுவலாக இது அவார்டை கொண்டு போயிட்டு குடில் முன்னாடி வச்சு தான் குடில் எடுக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது தான் இந்த கால் வந்துச்சு. ஸோ கால் பண்ணப்போ நான் பெர்மிஷன் கேட்டுட்டு ஜஸ்ட் வெளியே வந்து சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, இல்லை இது மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா டாப் 50 அது தானே சொல்கிறீங்க, இல்லை பெஸ்ட்டு 7 எடுத்திருக்கோம், அதில் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னாங்க. ரியலி எனக்கு அதுக்கு அடுத்த செகண்ட் ஒரு 2-3 செகண்ட் அவங்கக்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கான ஒரு இதே இல்லை. பிகாஸ் ஐ காட் ஸ்டக்டு. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம குடில் தெரியும். ஸோ இந்த இயரும் வந்துட்டு அதே மாதிரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் நம்மளை ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னப்போ
உடனே நான் வந்து மாதாக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன், ஜீசஸ்க்கு நன்றி சொன்னேன். உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எல்லாருக்குமே செம ஹாப்பி. பிகாஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது திடீர்னு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லும்போது இட்ஸ் ரியலி வெரி ஹாப்பி. நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் பார்த்தோன்னே எனக்கு அவங்க நம்பர் மாதா டிவின்றதை பார்த்தோன்னே எனக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. இனி வரைக்குமே அந்த நர்வஸ் எனக்கு அப்படியே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க சொன்னோன்னே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா நான் பேசிக்காகவே கொஞ்சம் லோவான பர்சன். இப்போ வரைக்குமே அந்த நர்வஸ் நிற்கலை. ஸோ நான் இங்கே தான் இருக்கேன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நம்ம என்ன ஒரு பிரேக் விட்டுட்டு செக் பண்ணிட்டு வந்துருமா டாக்டரை? ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி ஃபோனை வந்தோடனே 50 பேரில் செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து திரும்பி 7 பேர் 11 பேரில் செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து ஃபோன் அடித்து ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம யூடியூப்பில் வந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சோம். இப்போ பார்த்தா இந்தளவுக்கு வந்திருக்கானா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூல் போயிருந்த பிள்ளைங்கள்ட்ட வந்தோடனே சொன்னாங்க, என் ஒய்ஃப் சொன்னாங்க, இது மாதிரி அது செலக்ட் ஆகிருக்கோம், நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு. எப்போ போகிறோன்னு பாப்பா கேட்டே இருந்தாங்க. சொல்லுவாங்க பாப்பா, என்னைக்கு டேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகிட்டு. அதுக்கப்புறம் நானும் வரப்பான்னு ஒரே ஜாலி தான். ஏன்னா அவங்க தானே செஞ்சது எல்லாமே ஃபுல்லாக. சூப்பர் சார். போன வருஷம் செலக்ட் பண்ணப்பயே எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு கோடி பேர் லட்சக்கணக்கில் அனுப்புவாங்க, நம்மளாம் எங்கடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னோடனே பாரபட்சம் பார்க்காம உழைப்புக்கு ஏற்ற பலன்லாம் போன வருஷம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் சொல்லிட்டு இருந்தேன், போன வருஷம் கொடுத்துட்டாங்க, இந்த வருஷம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை சார், உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் கூப்பிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் 2 முறையுமே வந்து இங்கே வந்து இருக்கீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணியும் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி. ஆமாம் சார். சூப்பர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும்னு இருந்தேன். ஒரு நீண்ட காலமாக ஒரு வேண்டுதல் நம்ம வந்து கடவுள்கிட்ட வச்சுருப்போம்ல, அந்த வேண்டுதல் வந்து நம்மளுக்கு பழிச்சிருக்கும். அது ஒரு சாட்சியாக சொல்லணும்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஒரு விஷயம் சொல்கிறேன். 2000 வந்துட்டு என் குடும்பமே தலை குனிஞ்சு நின்னுது. என் பையன் சொன்னான், கண்ணில் தண்ணி வரக்கூடாதுன்னு. ரொம்ப அவமானம், அதுக்கு ஈடை கொடுக்கவே முடியாது அந்த அவமானத்துக்கு. 2 பசங்க, நானு, என் கணவர், 4 பேர் தான் குடும்பத்துல. அந்த 4 பேரும் ரொம்ப அவமானம் பட்டிருக்கோம். இன்னும் பசங்கெல்லாம் சீஷ பிள்ளைங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனா நான் ஜெபிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்க வந்துட்டு, என்ன உன் கடவுளை முக்காடு போட்டுன்னு தான் கும்பிட முடியுமா, நீ வா என் கூட அப்படின்னு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்கும், என் ஜெபம் கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி 2004 என் ஆண்டவர் நான் எங்க தலை குனிஞ்சனோ அங்கே என்னை தலை உயர்த்தி என்னை நிக்க வச்சாரு, என் குடும்பத்தை நிக்க வச்சாரு. அதே அந்த அம்மா வந்துட்டு, மரியா நீ அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு காரியத்தை நீ சாதிச்சிட்டனாரு. நான் சாதிக்கல, என் தேவன் சாதிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கஷ்டத்துலயும் என் தேவன் எனக்கு இப்போ கொடுக்குறவளா தான் இருக்கிறோம், வாங்குறவங்களா வைக்கல எங்களை கடவுள். 2004 எங்களை தலை நிமித்தின ஆண்டவர், அதே இடத்துல இருந்து தலை நிமித்தின ஆண்டவர் எங்களை தலை நிமித்தி தான் வச்சிருக்காரு. அது நான் முக்கியமா இந்த எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அந்த சாட்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு அந்த சாட்சியை நான் சொல்றேன். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ எங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஓனாக ஒரு ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப நாளாக வந்து ஆசை. அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப அவங்க 2 பேர்த்தோட விசுவாசத்தில் ரொம்ப ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் ஓனார் ஹவுஸ் கட்டி இப்போ ஒரு சொந்த வீடு கட்டி தரணும் அப்பா அம்மா. நானும், எனக்கு அண்ணா இருக்காங்க, நானும் அண்ணாவும் பெருசாகிறதுக்குள்ள ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்ற ஒரு இதில் அது ரொம்ப விசுவாசம். சூப்பர். Corona, when myself and my wife got the corona and we both are alone in the home. And நான் வந்து சீனியர் சிட்டிசன்னால அவளும் சீனியர், கார்பரேஷன் வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகணுன்ட்டாங்க. நாங்கள் 2 பேரும் எப்படி வீட்டை பூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட்னா அப்புறம் என்ன ஆகுது யோசிச்சுட்டு we started praying and we went to the corporate hospital. அவங்க பார்த்துட்டு ஆள் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க பார்த்தாங்க அங்கே இடமே இல்லை, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஃபுல். அப்புறம் நான் வேண்டிக்கிட்டேன் அட்மிட் ஆகக்கூடாது. இன்னும் அட்மிட் ஆனால் என்ன ப்ராப்ளம்லாம் வரும்ட்டு அஸ் எ டாக்டர் இன்னும் அட்மிட் ஆகிட்டு. அப்புறம் வந்து சொன்னாங்க பார்த்துட்டு அது அவங்களுக்கு இது நீங்களே வீட்டிலே ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும் பண்ணிக்கோங்க, ஆனால் வில் கிவ் பெர்மிஷன் பட் மஸ்ட் ரிப்போர்ட் அஸ் எனி ப்ராப்ளம்ட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இருந்தோம். அந்த ஐசோலேஷன் ஒரு அப்போ தான் ஐ ரியலைஸ்
God's presence with us, because nobody even come near our door. Even our neighbors டோர் கிட்ட கூட வரமாட்டாங்க, ஒன்றும் வராது. நாங்கள் 2 பேரும் தனியாக மேனேஜ் பண்ணோம், தனியாக இருக்கோம். டெய்லி என்ன ஆகும் தெரியாது. we are all elderly people. அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், we are not scared of death. பட் அந்த சமயம் டெத்தை பற்றி ஒரே ஒரு பயம் என்னன்னா, ஆஃப்டர் நம்மளுக்கு வந்து பூச வைக்க மாட்டாங்க, பிளெஸ்ஸிங் இருக்காது, அனாதையாக எங்கேயோ புதைப்பாங்க, அந்த ஒரு பயம்தான் இருந்து சொல்லி நாட் அஸ் எ டெத்து. அந்த சமயத்தை வந்து கடவுள் ஆக்சுவலாக ஹெல்ப்லெஸ் வெரி மச் டு கம் அவுட் ஆஃப் தட் 21 days ஐசோலேஷன் வந்து, அண்ட் வி கேம் without major problem. So I am very thankful to God for that, and it is only by prayer and nothing else. சூப்பர் சார். ஸோ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது. என் லைஃப்பில் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு திங்க் பண்ணேன்னா எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பை ஹிஸ் கிரேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஐ ஹேட் அ இன்ட்ராக்ஷன். நம்ம எப்படி நமக்குள்ளார பேசிப்போமோ அதே மாதிரி ஐ வுட் ஹாவ் அ இன்ட்ராக்ஷன் வித் ஹிம், அவ்வளோதான். ஸோ ஐ செட் எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, கிடைக்குமான்னு தெரியல, ஐ ஃபீல் இன்செக்யூர் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஐ காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி, ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறம் ஆன்போர்டும் ஆனேன். ஆன்போர்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக இருந்துச்சு. அப்போ வந்து அக்டோபர் மந்தில் வந்துட்டு டிலே பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபெப்ரவரியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அது அப்படியே புஷ் ஆகி ஆகஸ்ட் ஆச்சு. ஆகஸ்ட்லேருந்து ஜான்வரி அப்படின்னு புஷ் ஆகிட்டே இருந்தது. அக்டோபர் மந்த் வந்துட்டு எல்லார் அன்பியம் சார்பாக மாதாவோட சுரூபத்தை கொடுத்து ரோசரி ஜெபமாலை ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. அப்போது மாதா அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பாங்க. அன்றைக்கி ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் நாங்கள் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் மாதாவை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு நாங்கள் ஜான்வரி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு, இப்போ நாங்கள் புஷ் பண்ணி ப்ரீபோன் பண்ணி நவம்பரில் ஜாயின் பண்ணோம் நீங்கள் அப்படின்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹிஸ் ப்ரெசன்ஸ் தான். அவர் ஒரு பிளான் வச்சுருப்பாரு, அந்த பிளான் எனிஹவ் he will execute it. He will do it for me. By anyhow he has a plan, he will execute it. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு சாட்சி அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லைக் எனக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து 1993 வீடு கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் தான் இருந்தோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது லைக் 30 years ஆகிடுச்சு. ஸோ 26 இருக்கும், 30 years ஆகிடுச்சு. 30 years ஆகும்போது வீடு நம்ம திரும்ப ரெனோவேட் பண்ணலாம் இல்லை புதுசாக கட்டலாம் அப்படின்னா எங்கே போய் நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு லோன் கிடைக்காது. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படின்னா லைக் 2000 எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா மாதாட்டியும் சர்ச்லேயும் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, எனக்கு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் இருந்தாலும் போதும், நான் வீடை வந்து ரெனோவேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 2022 அக்டோபர் மந்த்து மாதாவோட மாதம். ஸோ சர்ச்சில் வந்து எல்லா அன்பியத்துக்கும் தனியாக மாதா சிறுபம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த சிறுபம் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் லைக் அன்பியம் ஃபுல்லாக 1 month ப்ரேயர் நடக்கும்போது யூ வில் நாட் பிலீவ் லைக் அக்டோபர் 1st 2nd அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்து நான் லோன் தரேன் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. தென் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணி ஓகே லோன் தருவாங்க அப்படின்னு எல்லோரும், ஏன்னா நிறைய பேங்க் பார்த்தாச்சு லோன் தருவேன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இல்லைங்க லோன் இல்லை அப்படின்னுவாங்க. பட் அக்டோபர் 30 எங்கள் வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணும்போது மாதா பக்கத்தில் இருக்காங்க, பேங்க்லேருந்து வந்து செக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. வீடு வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல வீடை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் புது வீடே கட்டினோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓகே அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஓகே நம்ம லோனில் ஒரு வீடு கட்டியிருக்கோம் வீட்டில். ஸோ வி ஆர் ஜாயின்ட் ஃபேமிலி, நல்லாயிருக்கும். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நானும் என் ஒய்ஃபு வந்து கொரோனா பேட்ச் மேரேஜ். ஸோ எங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே எல்லோரும் கேட்குற விஷயம் தான், குழந்தை இருக்கா. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எல்லோரும் கேட்டாங்க, எங்களால் வெளியவும் போக முடியல, நிறைய ஒரு மாதிரி டிமோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. அப்போது என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க, நீங்கள் கோணாங்குப்பம் போயிட்டு வாங்க ஒரு வாட்டி அப்படின்னு. நானும் மாதா டிவியில் பார்த்துருந்தேன். ஸோ நான் கோணாங்குப்பம் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து நான்
காவி உடை அணிஞ்சு பெசன்ட் நகர் நடந்து வருது வருஷம் வருஷம் 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அப்படி வரும்போது நான் அந்த டைமில் வந்து அந்த ஒரு 40 days வந்து நான் எங்கன்னா ஒரு சர்ச்சஸ்க்கு போவேன். அப்படி போயிட்டு வரும்போது கோணாங்குப்பம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக சார் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் மாதா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ மாதா வந்து நாங்கள் வீட்டுக்கு அவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த லாஸ்ட் ப்ரேயர் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு கிரேஸ் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீல் ஆகிட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, மாதா பாட்டு, அதை போட்டு அவங்க ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மாதா சுரத்தை கொடுத்துட்டு வந்துட்டோம். எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு சொல்லிட்டு வா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆவடி அந்தோனியார் கோயில் போயிருந்தோம். அங்கேயுமே அந்த குழந்தை சுரூபத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விதமான ஃபீல் இருந்தது. நான் நீ ஜஸ்ட் கிட்டு மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் ஏஞ்சி என் ஒய்ஃப் எழுப்புறாங்க, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ எனக்கு நானுமே அழுதேன், எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பா ஸ்டேஷனில் இருந்து அவரும் அழுதாரு. ஸோ இதுதான் எங்களுக்கு இருக்கிறதுல இப்போ வரைக்குமே எனக்கு நான் பிளெஸிங்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். பையன் பேர் என்ன சார்? டேரன் மிச்சில் பீட்டர். சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். எல்லா வீட்லையும் காலி பண்ண சொல்லிட்டாக்கிட்டு காலி பண்ண சொல்லுவாங்க, ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. லாஸ்ட் வீட்டு காலி பண்ண சொல்லக்குள்ள இதுக்கப்புறம் எங்கடா போகிறது, இதுக்கப்புறம் குடியில் அவ்வளோ பேர் செய்யணும், எங்கே கொண்டு வைக்கிறது என்னன்னு தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே கோணாங்குப்பம் திருவிழா வந்தது. அப்போ வந்து இடம் வாங்கி போய் ஏற்கனவே வச்சுருந்தேன். என் பாப்பா முட்டி போட்டு நடந்து போனது கோணாங்குப்பத்தில் அந்த வாசல் வரைக்கும். இன்றைக்கி திருவிழாங்க நடந்து போக்குள்ள என்ன பாப்பா வேண்டிட்டு அப்படின்னு கேட்டேன். இதே மாதிரி வீடு கட்டணுமா அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷமே கொண்டு சாவி வச்சேன் மாதா காலடியில். இது வந்து சாட்சியாக நான் வந்து கண்டிப்பாக. எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுது. இது வரைக்குமே நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே சர்ச்சில் தான். ஆனால் எந்த ஸ்டேஜுமே ஏற மாட்டோம். ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். எந்த மைக்குமே பிடிச்சது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. படித்தப்பையும் சரி, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மைக்கு. அப்புறம் நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய அருளால் நிறைய ஸ்டேஜ் நீங்கள் ஏறி. இதே எனக்கு பெரிய சாட்சியாக. எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மாதாவோட பெரிய பக்தன் எல்லாமே. எங்கள் அப்பா ரொம்ப பக்தன். கொரோனா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷமாக வாடிப்பட்டி போவோம் நாங்கள். எங்கள் அப்பா 3 மாதம் மாலை போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கால் ஒரு மாதிரி இதாக நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே. அப்புறம் மறு வருஷமே சரியாக போயிட்டு அதுலேருந்து ஒரு 15 வருஷமாக தொடர்ந்து போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக நாங்கள் போயிட்டுருக்கோம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ எல்லோருமே வந்து ரொம்ப அழகாக நான் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. நிறைய சீரியஸான விஷயங்கள், நிறைய சாட்சிகள்லாம் பேசி ரொம்ப வந்து சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை போக்குறதுக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங் கேம் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். ஒரு ஃபன் கேம் தான், அதனால் எல்லாருமே ஸ்போர்ட்டிவாக விளையாடலாம். சரிங்களா? என்ன கேம்னா ஃபாலோ மை கமெண்ட்ஸ். குடில் ப்ரோக்ராம் அப்படின்றனால குடில் ரிலேட்டடாக ஒரு 3 கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? குழந்தை இயேசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி பண்ணணும். சரிங்களா? இப்போ யோசேப்புக்கு வந்து தாடி நிறையா இருக்குது, நமக்கு இல்லை, யோசேப்புக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணணும். இப்போ 3 அரசர்கள் வந்தாங்கல்ல, ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ராஜான்னு சொன்னால் இப்படி பண்ணணும். சரிங்களா? இந்த 3 கமெண்ட்ஸ் தான் நான் சொல்ல நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி நான் வேறு எதாவது சொன்னாலும் நீங்கள் அதிலே தான் இருக்கணுமே தவிர்த்து அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் ஒரு சின்ன ஒரு ஃபன் கேம். ஓகே, ரெடியாக போகலாமா? ஃபஸ்ட்டு யார் வர போகிறீங்க? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் விளையாட வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்தா அவங்களாம் ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா? குழந்தை இயேசு, யோசேப்பு, ராஜா, ராஜா, யோசேப்பு, ராஜா. ஹேண்ட்ஸ் அப். எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. இல்லை நிஜமாவே எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சதில்ல. அடா என்னப்பா இவங்க நேற்று இவ்வளோ உஷாராக இருக்காங்க. நான் வேற இது தெரியாமல் ரொம்ப லேசாக இட போட்டேனே இவங்கள. சரி போதும், கை வலிக்குது, இறக்கிடுங்க. இப்போ அவுட் ஆயிட்டீங்களா 2 பேரு? அவுட், வெளியே போங்க. இப்போ நீங்கள் 2 பேரா? சோ அனைத்து ராஜதந்திரங்களும் வேஸ்ட் ஆகிவிட்டது. ராஜா, மந்திரி, ராஜா. ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு உங்கள் டெக்னிக். இப்போ நான் பண்ணுறேன் உங்கள் கூட சேர்ந்து. ரெடியா? இப்போ இல்லை, எங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க, விட்டத்தை பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, உஷாரா. இங்கே பாருங்க, என்ன பாருங்க. சரிங்களா? இப்போ என்ன பாருங்க. ஓகே ரெடியா? நானும் சேர்ந்து பண்ணுறேன், அப்படியே என்ன பார்த்துட்டே பண்ணுங்க. குழந்தை இயேசு. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படியே இருங்க, அடுத்த 4 பேர் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்களாம் பார்த்துட்டீங்க எப்படி விளையாடினாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த வாட்டி என்னோட ராஜதந்திரத்தை நான் வீணாக்க விரும்பலை. எல்லாருமே டுவர்ட்ஸ் மீ சோல்ஜர்ஸ். யோசேப்பு. ஓகே, இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அவர் பேர் அழகாக சோப்பு தேய்ச்சின்னு குளிக்கிறாரு இப்போ தான். ஸ்வீட். ஓகே,
எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப என்ன பார்க்கலாம் அவுட்டுன்னு நான் சொல்றேன் நானு. ராஜா அவுட்டு. யோசேப்பு அவுட்டு. அப்பா 2 விக்கெட்டு போயாச்சு. இந்த 2 பேர் வேற ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்களே. குழந்தையசு, யோசேப்பு அவுட் ஆயிட்டீங்க. நீங்க வாங்க சார், நீங்க அப்படியே இப்படி வந்துருங்க. ஓகே, இதுல ஜெயிச்சவங்க வாங்க. என்ன பாருங்க சரிங்களா. குழந்தையசு என்ன பாருங்க சார், குழந்தையசையே பார்த்து என்னையும் பாருங்க கொஞ்சம். ஓகே, ராஜா, யோசேப்பு. ஐ காட் யூ சார், ஐ காட் யூ. சூப்பர். ஸோ இந்த ஒரு ஃபன் கேமா இருந்தாலும் நல்லா ஸ்போர்ட்டிவா எல்லாருமே விளையாண்டீங்க. ஒரு சிறப்பு பாராட்டுகள். மேம் அப்படியே வாங்க சார், கடைசி வரைக்கும் வந்தீங்க. இருங்க, உங்களுக்காக மாதா டிவி சிறப்பு பரிசு. வாங்க. சூப்பர், எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா விளையாடிட்டீங்க. ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம், இப்போ ஜாலியாக ஃபன் கேமும் விளையாடிட்டோம். இப்போ வெற்றியாளர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் உங்கள் வீடியோஸை வந்து நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் ஒருத்தனை என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் காமிக்காமல் அனௌன்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்கள் வீடியோவை எல்லாருமே அவங்க பார்க்கணும்ல, காமிச்சிடலாமா அவங்களுக்கும். ஸோ உங்கள் எல்லாரோடைய வீடியோவுமே வந்து நம்ம நேரில் காமிக்க போகிறோம். அதில் முதல் வீடியோ வந்து நம்மளுடைய மரிய செல்வம் அம்மாவோடைய வீடியோ பார்த்துடலாமா? சரி வாங்க பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் வீடியோ, மரிய செல்வம் அம்மாவோட வீடியோ. ஸோ உங்கள் குடியில் வந்து நிஜமாவே ஒரு பெத்லேஹேம் டவுனே அங்கே வந்து வச்சுட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த தீமில் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுமா? நிஜ பெத்லேஹேம் வந்து பெத்லேஹேம்ல இருக்குது. அந்த பெத்லேஹேமை என் குடும்பத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப ஆசைப்பட்டு அவன் பெத்லேஹேமே கொண்டாந்து என் வீட்டில் வச்சுட்டு திருக்குடும்பம் என்ற பெத்லேஹேமே என் குடும்பத்தில் கொண்டு வந்து வச்சுட்டான். அந்த பெத்லேஹேம் செவ்வறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அணுவணுவா ரசிச்சு அவன் செஞ்சான். அந்த பெத்லேஹேமே என் வீட்டில் ஒரு பெத்லேஹேமா இருக்கு. சூப்பர் சூப்பர்மா. இப்போ அடுத்த வீடியோ நம்மளுடைய ஜெஸ்னா ஜூலியட் அவர்களுடைய வீடியோ பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். சிறப்பு, ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் குடில். நிஜமாவே அது வந்து நார்மலாக சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஒரு நேரோவாக வச்சு அந்த அலங்காரம்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. அதே போல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீல செஞ்சீங்களே, அந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் மாமாவோட ஐடியா தான். என்விரான்மெண்டல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னு. பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்ணாமல் ஒன்றா ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட்டிவ் ரீயூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். சூப்பர் சூப்பர் மேம். அடுத்த குடில் வீடியோ நம்மளுடைய சந்திரன் சாரோடது, வாங்க பார்க்கலாம்.
அழகா இருந்துச்சு உங்களோட குடில், சிறப்பு, சூப்பரா செஞ்சிருந்தீங்க. சாண்டா டவுன் அப்படின்னு போட்டு வச்சு நல்லா அழகா பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் கவர் பண்ணி வச்சிருந்தீங்க சார், எல்லாமே வந்து ரீசைக்கிள் பேப்பர்ஸ் அதெல்லாம். சாந்தா டவுன் போட்டு. ஆமா, இதில் என்ன முக்கியமானதுன்னா ஹோல் கிரிப் வாஸ் பை டிஸ்கார்டட் மெட்டீரியல். எவ்ரிதிங் தர்மாக்கோல் பேக்கிங்கில் வந்து தர்மாக்கோல் பேக்ஸு இது எல்லாமே வச்சு தான் 100% ரீசைக்கிள்டு ஒன் எவ்ரிதிங் இது. ஸோ தட் இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் இருக்கிறது. அண்ட் ஒயிட்டோட மெயினாக புட் ஒயிட் கிறிஸ்மஸ் இஸ் பியூரிட்டி, ஷோஸ் த பியூரிட்டி அண்ட் ஜாய். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இப்போ நம்மளுடைய அடுத்த வீடியோ அபிஷேக் அவரோட வீடியோ பார்த்தலாமா? பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அருமையா இருந்துச்சு சார், நிஜமாவே ரொம்ப அழகா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராண்ட்னஸ் கொண்டு வரணுன்றது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? எப்போவுமே நாங்கள் வருஷம் பண்ணுறது தான். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அவங்களுக்கும் வந்துட்டு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து கிளியராக போகும். ஸோ அதனால ஒரு பெத்லஹேம்னாலே ஒரு மலைப்பகுதி தான்ல, மலைப்பகுதி குன்று தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு மவுண்டைன் தீம் மாதிரி வச்சு சாதாரண தீவன தொட்டியில் ஆண்டவர் பிறந்தார். எளிமையான தீவன தொட்டி நீங்க நான் பார்க்கும்போது நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. சூப்பர் சார், பிறந்திருக்கிறது ஆண்டவர்ன்றதுனால கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டணும். சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து நம்மளுடைய அன்பு சாரோட வீடியோ பார்த்தலாமா? பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு சார் இந்த வீடியோ. மண்மனம் மாறாமல் கிராமத்துப்புற ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த தாட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கிராமப்புறத்தை ஒரு தீமாக எடுத்துகிட்டு போகணுன்ட்டு? ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணது வந்து லைக் ஒரு கிராமம், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்தை காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது வீடு கண்டிப்பாக ஒரு மெயின் இதாக இருந்துச்சு. ஸோ ஊரில் எங்கள் அப்பா பிறந்த வீடு, ஸோ அந்த வீடை வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாடலில் இந்த வீடை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த குடிலில் பார்க்குற மாதிரியே தான் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் மண், கடல் மண் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து கடல் மண்ணையும் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து இங்கே அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு, ஸோ சைடில் ஒரு மாட்டு தொழுவம், அதில் ஜீசஸ் பிறக்கிறாங்க. கிராமத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக வயல், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன மவுண்டன், அந்த மவுண்டனுக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் தென்னை மரங்கள், தமிழ்நாடு காட்டணும் அப்படின்றதுக்காக தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் ஒரு வீட்டில் வேறு என்ன இருக்கும், ஒரு சின்ன கோழிக்கூடு, அது மாதிரி ஒரு கிராமப்புற வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்ம வீட்டில் பிறந்தா எப்படி இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து நம்மளுடைய லாரன்ஸ் சார். ரொம்ப சிறப்பாக அழகாக இருந்துச்சு சார் உங்கள் குடில். அந்த பழமை மாறாமல் அந்த காலத்து ரோம் ஸ்பெயின்லலாம் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு தீம் செட்டப்லாம் வச்சுருந்தீங்களா? அது பார்க்கும் போது தெரிஞ்சுது. நீங்கள் வேறு அதில் வந்து காமிச்சிருந்தீங்க ஒரு ஸ்டெப். ஃபாரினில் எப்படி பண்ணுறாங்களோ அது அந்த பெல்ஜியம்லலாம் இதுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸே இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதை பேஸ் பண்ணி அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து 2010 ஒரு கிரிப் பண்ணியிருக்காங்க. அதை ரிசம்பிளன்ஸாக ட்ரை பண்ணியிருக்கேன்.
ஓகே, நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள். அடுத்து நம்மளுடைய பிரவீன் அவர்களுடைய வீடியோ பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக சிறப்பாக அவங்களோட குடியில் அமைத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். அதில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு இந்த மாதிரி பண்ணணும்? அது இந்த மாட்டுத்தொழுவம் வந்து இந்த பெரிய மாளிகைக்கும் பக்கத்தில் ஒரு மாட்டுத்தொழுவம் வச்சுருந்துருப்பேன். அது இல்லாமல் அந்த மாதாவும் சூசையப்பர் அந்த கழுதையில் போகிறனால அந்த பாதைகளை வந்து கரடமோட அந்த பாதைகளை வச்சுருந்துருப்பேன். அடுத்தது கடவுள் படைத்த ஐம்புலன்களும், அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாமே நான் அவர் படைத்ததை நான் அதில் காமிச்சிருப்பேன். அதில் அவர் பிறந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லியோ சார்லஸ் உங்களோட வீடியோ பார்த்தலாமா? வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். உங்கள் குடில் ஜபமாலையில் உள்ள மகிழ்ச்சி மறை நிறை உண்மைகளை நீங்கள் வந்து மையமாக வச்சு அந்த குடியில் வச்சுருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுக்கு எத்தனை நாள் ஆச்சு சார் உங்களுக்கு செய்யறதுக்கு? இந்த மாதிரி ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன் சார். 3 மாதம். ஓகே, 3 மாதம் தொடர்ந்து பண்ணாமல் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு மிச்சம் உள்ள டைம்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உங்களோட ஃப்ரீ டைம்லலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தீம் பண்ணணும், ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போ வந்து தீம் வந்து காலான் வச்சு பண்ணியிருந்தீங்க. இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரோசரி ஜாய்ஃபுல் மிஸ்ட்ரி வச்சு பண்ணணும்ட்டு எங்கே இந்த தாட் வந்துச்சு? என் ஒய்ஃபு தான் பண்ணணும்னு சொன்னாங்க சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். ஸோ எல்லோருக்குமே ஒரு சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா வந்து ஒவ்வொரு குடிலுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இன்புட் போட்டிருக்கீங்க அதில். அதனால தான் இவ்வளோ நல்லா நம்மளுக்கு தெரியுது. ஓகேயா, இப்போது குடிலெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம நேர்களும் பார்த்துட்டாங்க. இப்போது நம்ம வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். வெற்றியாளர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஹலோ ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ஃபாதர். ஸோ வந்து நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி வந்து 2வது சீசனாக கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் வந்து என் குடிசையில் ஒரு குடில் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்துலாம் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 245 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடில் அமைக்கிறது அப்படின்றது வந்து அதில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதை எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரான்சிஸ் அசிசியார் தான் அதை முதன் உருவாக்குனார். அவர் எங்கே அந்த குடிலை உருவாக்குனாரோ அந்த இடத்துக்கு நான் பல தடவை நாங்கள் போயிருக்கேன் ரோமில் படிக்கும் போது. அது ஏன்னா ரோமில் பார்த்திங்கன்னா, ரோம்லேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா அசிசின்னு ஒரு ஊர். அந்த அசிசியில் அவர் பிறந்தனால தான் ஃப்ரான்சிஸ் அசிசியார் நம்ம சொல்கிறோம். அவர் அந்த ஊரில் இந்த குழந்தைகளெல்லாம் வச்சு இந்த குடிலை வந்து முதல்ல உருவாக்குனார். இத்தாலியில் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஒரு பங்கில் இருந்தேன். அந்த ஒருத்தர் அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவங்க வீட்டில் இருக்கிற குடில் சிறுவங்களே அவர் தான் செஞ்சுருக்கிறார். அவர் அந்த சிறுவங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் இந்தியன் முகத்தில் இந்தியன் மாதிரி அந்த நிறத்தில் எனக்கு ஒரு குடில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் ஆசையாக செஞ்சு தரேனார். அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். இல்லாட்டி ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு குடில் செட் இருக்குது.
ஆப்பிரிக்கன் சூசேப்பர், ஆப்பிரிக்கன் மாதா, ஆப்பிரிக்கன் குழந்தை, அது மாதிரியான ஒரு குடில் செட் என்கிட்ட என் ஆஃபீஸில் எப்போவுமே அதை வைப்பேன். மிலான் டைசிஸ்னு ஒன்று இருக்குது இட்டலியில். அது வந்து அம்ப்ரோசியன் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ரைட்டு கொஞ்சம் முந்தின, நமது வந்து கத்தோலிக்க, நமது வந்து ரோமன் கத்தோலிக்க தான் நம்முடையது. நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சீரோ மலங்கரா, சீரோ மலபார்னு கேரளாவில் இருக்குது. இது மாதிரி அம்ப்ரோசியன் ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பங்குகள்லாம் வந்து பப்பாஸ் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலியில் அவங்க கேரிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அதிலேருந்து வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த பப்பாஸ் குரூப் அப்படின்றதில் இருப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு அப்பா வருவார். அந்த பப்பாஸ் குரூப் தான் அந்த பங்கில் அந்த அம்ப்ரோசியன் ரைட் மிலான் டைசிஸில் இருக்கிற 2000 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டைசிஸில் ஒரு 300-400 பங்கு இருக்குது. அந்த எல்லா பங்குலேயுமே வந்து இந்த பப்பாஸ் குரூப் அப்படின்றவங்க தான் வந்து குடியிலே ஜோடிப்பாங்க. அது என்னென்னா வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அவங்க ஜோடிக்கும் போகும்போது அவங்க குழந்தைய ஒவ்வொன்றா காமிச்சிக்கிட்டே வந்து ஒரு வாரம் முழுக்க 2 வாரமாக அதை ஜோடிப்பாங்க. அந்த ஒரு ட்ரெடிஷன் இன்றைக்கும் அங்கே வந்து இருக்குது. குடில்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இயேசுநாதர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி அவங்க வந்து மாதா அவங்கள இது பண்ணாங்க, இதெல்லாம் வந்து குழந்தைகள் நம்ம ஜோடிக்கிறது ஒன்று. இப்போ நீங்களாம் உங்களெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ. 245 ஏன் செலக்ட் பண்ணோம்னா உங்களுடைய குடிலில் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. இயற்கை சம்மந்தமாக இருந்தது, அப்புறம் வந்து சமூக நீதியை குறித்து இருந்தது, அப்புறம் வந்து நிறைய செய்திகள் அதில் இருந்துச்சு. இட் இஸ் பியாண்ட் த குடிலை தாண்டி அதில் சில விஷயங்கள் இருந்தது. அதனால் நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க, எங்களெல்லாம் எடுக்கல, சத்தம்லாம் போட்டு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டினாங்க எங்களை ஏன் செலக்ட் பண்ணல, இட் இஸ் ரொம்ப இன்ஜஸ்டிஸ் அப்படின்னாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு மனசில் நினைப்போம் இல்லைங்களா, அந்த நடுவர் குழு வந்து நினைப்பாங்க. சிம்பிளாக செஞ்சுருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய காகிதங்கள்லாம் போட்டு செஞ்சுருந்தாலும் அதை கடந்து இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு இதன் வழியாக நான் என்ன செய்தி சொல்ல போகிறேன், அதுவும் முக்கியம். ஸோ அதெல்லாம் அவங்க குடியில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். சூப்பர் சார், ரொம்ப அழகாக வந்து இவங்களை வாழ்த்து சொல்கிறதும் இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, சிறப்பு. இப்போது அந்த 3 வெற்றியாளர் யார் அப்படின்றத சொல்ல போகிறார். ஸோ என் குடிசையில் ஒரு குடில் சீசன் 2 வெற்றியாளர் யார் அப்படின்றத நம்மளுடைய அருட்தந்தை அனௌன்ஸ் பண்ண போறாரு. வித் தி கவுண்டர் ஆஃப் 5, 4, 3, 2, 1 and the winner is எல்லாருமே சூப்பர், வாழ்த்துக்கள். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 3 பேரை ஆக்சுவலாக 245 பேருக்கு கொடுக்கணும். இப்போ 3 பேர் வந்து அடக்கணும்னா வந்து எனக்கு, ஏன்னா இவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது இவங்களுடைய ஒவ்வொருடைய குடிலும் வந்து ஒரு யுனிக்னஸ் இருந்துச்சு. அதனால் யுனிக்னஸ் இருக்குதுப்பா, அதனால் இது வந்து இன்னும் நம்ம குறைக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த குடில் அமைக்கணுன்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். மக்களுக்கு அந்த பாரம்பரியத்தை மக்கள்கிட்ட திருப்பி நம்ம கொண்டு போகணும். அதனால் எல்லாருமே வின்னர் தான். இவங்க எல்லாருமே 245 பேருடைய சார்பாக இவங்க 7 பேருமே வின்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதா டிவி. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மாதா டிவியில் என் குடிசையில் ஒரு குடில் சீசன் 2 வின்னர்ஸ் வந்து இங்க நிக்கிற அனைவருமே ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ ஃபாதர் சொன்னது போல இங்க இருக்கிற 7 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஜெஸ்னா அவர்கள் வந்து ஆல்ரெடி 50 குடில்ல இருந்து அதிக லைக்ஸ் பெற்று கிட்டத்தட்ட 1318 லைக்ஸ்கள் பெற்று அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களை சேர்க்காம 7 பேருன்றது தான் ஃபாதர் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஸோ வெரி குட். இதில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்து செஞ்சுருக்கிறோம். ரைட், நீங்கள்லாம் வந்து குடியில் வீட்டில் ஜோடிச்சதெல்லாம் எங்களுக்கு எடுத்து அனுப்பியிருக்கிறீங்க. பட் இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் சிரமம் பார்க்காம நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்துருக்கிறீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பெங்களூர் ஃபாதர். பெங்களூர். சகோதரி எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. டாக்டர் வந்து பக்கத்தில் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாரு. ஆமாம், டாக்டர் அவர் சாந்தோமில் இருக்கிறாங்க. நீங்கள் ஓசூர், பெங்களூருக்கு அடுத்து ஓசூர். நீங்கள் மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கிறீங்க. நாகப்பட்டினம் பாருங்க, அதுக்கடுத்து சென்னை அம்பத்தூர். ஸ்டில் யூ ஆர் டேக்கன் லாட் ஆஃப் பெயின், லாட் ஆஃப் எஃபர்ட். அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேராக மனம் நிறைந்த பாராட்டுகளும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீர்வாதம். சூப்பர் ஃபாதர், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய அனைத்து வெற்றியாளர்களுக்கும் உங்கள் கையால் பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பாராட்டுகள், வெரி குட். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அழகான ஒரு பரிசு,
ஸ்மால் மெமெண்டோ அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட். ஸோ அடுத்து நம்மளுடைய ஜெஸ்னா ஜூலியட் அவர்களுக்கு சின்ன மெமெண்டோவும் ஒரு பரிசும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஷோ கேஸில் இதை வச்சுக்கோங்க. பெருமையாக வரவங்கள்ட்ட சொல்லுங்கள், மாதா டிவிலேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா. அடுத்து நம்மளுடைய டாக்டர் சந்திரன் அவர்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், வெரி 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 நைஸ். யா டன் இட். யா ஸோ டாக்டர். அடுத்து அபிஷேக் அவர்களுக்கு. அடுத்து நம்மளுடைய அன்பு சார் அவர்களுக்கு. தேங்க்யூ மாதா டிவி. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அவார்டு. சூப்பர் சூப்பர் சார். இது வரைக்கும் நான் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எங்கேயுமே வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் போய் அவார்டு வாங்கினதில்லை. கான்வெகேஷன் கூட நான் போய் வாங்கினதில்லை. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட் அவார்டு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தேங்க்யூ மாதா டிவி. தேங்க்யூ. அடுத்து நம்மளுடைய லாரன்ஸ் அவர்களுக்கு. அடுத்து நம்மளுடைய பிரவீன் அவர்களுக்கு. அடுத்து நம்மளுடைய லியோ சார்லஸ் அவர்களுக்கு. என்னென்னா ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு டோக்கன் தான். அதாவது நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம், உங்களுடைய சிரத்தைகளை, உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்கிறோம், பாராட்டுறோம். இதன் வழியாக நம்முடைய கத்தோலிக்க திருவையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் உலகமெங்கும் இருக்கும் மாதா தொலைக்காட்சியுடைய இனிய இதயங்கள்லாம் இன்னும் இந்த பாரம்பரியத்துக்குள்ளே வரணும். இதை வந்து இன்னும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி அறிவிப்பு பண்ணி அவங்க செய்யணுன்றதுக்காண்டி ஒரு சின்ன அடையாளம். ஸோ பாராட்டுகள், மீண்டுமா உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்காக ஒரு சிறப்பு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. அண்ட் இதனுடன் சேர்த்து இந்த நிகழ்ச்சி நிகழ உதவிய அனைத்து கரங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம், அதனுடன் சேர்த்து ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி, இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் எப்பொழுதும் வந்து திரைக்கு பின்னால் இருந்து எங்களை இயக்கி கொண்டிருப்பவர் எங்களுடைய அன்பு அருட்தந்தை இமானுவேல் மரியான், சமூக ஊடகத்துறையின் பொது மேலாளர். அவருக்கும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. அண்ட் நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். டிவியை தாண்டி யூடியூப், ஸ்பாட்டிஃபை, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களுடைய சோஷியல் மீடியா குழு. அந்த டீமை நான் மேலே கூட்டிட்டு வந்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எதிர. ஸோ ப்ளீஸ் வாங்க, சோஷியல் மீடியா டீம் ப்ளஸ் RVA. ஸோ நேயர்களே, நம்மளுடைய சமூக ஊடகத்துறை குழு மற்றும் RVA ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணி நம்மளோட இணைந்திருக்காங்க. இவங்க தான் அந்த ஆட்கள் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சதுக்காக. ஸோ சிறப்பு பாராட்டுகள் உங்கள் அனைவருக்குமே. அண்டு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து குடில் வைக்கல, அவங்க கூட இருந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பாராட்டுற மாதிரி அவங்களுக்கும் நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். அதனால இவங்களுடைய குடும்பத்தார் அவர்கள் கீழே இருந்தீங்கன்னா அப்படியே மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். ஸோ நம்மளுடைய கண்டஸ்டன்ஸோட குடும்பத்தாரெல்லாம் நம்ம மேடையில் இருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்பு வாழ்த்துக்கள். அனைவருக்குமே வந்து என்ன சொல்ல, ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயத்த வந்து நிறைய இருக்கலாம். ஆனால் குடிலுன்றது கூட்டு குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அந்த சுருவத்தெல்லாம் எடுத்து வச்சு அது ஒரு ஷேரிங், அது ஒரு லவ்வோடு செய்யணும். அது ஸோ ஏனோதானம் செய்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு லவ்வோட கடவுளுக்காக, நம்ம கடவுள் வந்து நம்ம இல்லத்தில் பிறக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வைக்கிறது. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கீங்க. ஒரு சிறப்பு பாராட்டுகள் உங்களுக்கு. அன்பு நேயர்களே, நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதே போன்று புதிய முயற்சிகளுடன் உங்களை ஊக்குவிக்கும் விதமாக அடுத்த ஆண்டு உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆகாஷ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ so much. டாடா, பாய் பாய், see you.